சினிமாவில் வரும் கார் ஸ்டண்ட் காட்சிகளை விஞ்சும் வகையில் அண்ணாமலை பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் ஒருவர் காரை கொண்டு நடத்திய தாக்குதல் தான் இது. குடும்பத்தினர் தடுத்தும் காரை விட்டு இறங்க மறுத்த பேராசிரியர் மளிகை கடையை தரைமட்டமாக்காமல் விடமாட்டேன் என்ற தொனியில் காரின் ஆக்சிலரேட்டரை அழுத்தினார். சிதம்பரம் நகரில் வசித்து வரும் பாலச்சந்தர் என்பவர் அதே பகுதியில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். சிதம்பரம் காசுக்கடை தெருவில் உள்ள பிரபாகரன் என்பவரின் மளிகை கடைக்கு இரவு நேரத்தில் பாலச்சந்தர் பொருட்களை வாங்கச் சென்றதாக தெரிகிறது. மதுபோதையில் பொருட்களை வாங்கிய பாலச்சந்தர் பணம் கொடுக்காமல் சென்றதாகவும் அதை தட்டி கேட்ட பிரபாகரனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தகராறு முற்றியதால் கடும் ஆத்திரமடைந்த பாலச்சந்தர் நேராக வீட்டிற்கு சென்று காரை எடுத்து வந்தார். மளிகை கடைக்குள் நேராக பாலச்சந்தர் காரை விட்டதால் அங்கிருந்தவர்கள் தெரித்து ஓடினார்கள். காரை ரிவர்ஸ் எடுத்து மீண்டும் மீண்டும் கடைக்குள் சென்று மோதி பொருட்களை சேதப்படுத்தினார். யார் கூக்குரலையும் பொருட்படுத்தாத பாலச்சந்தர் தனது ஆத்திரம் தீர கடை மீது காரை விட்டு ஏற்றினார். கடைக்காரர் மற்றும் அவருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அந்த காரை தடுக்க முயன்று முடியாத நிலையில் அவர்களும் கட்டைகளை கொண்டு எதிர்த்தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியே கலைபரமானது. காரை கொண்டு நடத்திய தாக்குதலால் பொருட்கள் அனைத்தும் சிதறி கடையே அலங்கோலமாக மாறியது. இதற்கிடையே சம்பவம் குறித்து தகவல் அறிந்து காசுக்கடை தெரு பகுதிக்கு வந்த சிதம்பரம் நகர போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தினர். இந்த சம்பவத்தில் கடைக்காரர் பிரபாகரன், அவரது மனைவி ஸ்னேகா, கடை ஊழியர் ரவி ஆகிய 3 பேர் படுகாயமடைந்தனர். கடைக்குள் காரை விட்டு இடித்து சேதப்படுத்திய உதவி பேராசிரியர் பாலச்சந்தருக்கும் காயம் ஏற்பட்டது. அவர் சிகிச்சைக்காக புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தாக்குதல் சம்பவம் குறித்து மளிகை கடைக்காரர் பிரபாகரன் அளித்த புகாரின் பேரில் சிதம்பரம் நகர போலீசார் பாலச்சந்தர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அவர் சிகிச்சை முடிந்து திரும்பியதும் கைது செய்யப்படலாம் என போலீஸ் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.